ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CS தியரி தமிழ். இந்த வீடியோவில் கான்டிகுவஸ் மெமரி அலோகேஷன் டெக்னிக், ஃபிக்ஸட் பார்ட்டிஷனிங் அண்ட் டைனமிக் பார்ட்டிஷனிங் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஃபிக்ஸட் பார்ட்டிஷனிங்கை ஸ்டாட்டிக் பார்ட்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ராமோட பார்ட்டிஷனை ஃபிக்ஸடாக இத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சிஸ்டம் கான்ஃபிகர் பண்ணுறப்போவோ இல்லை நம்ம எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ நம்ம டிசைட் பண்ணி வச்சுறதுனால இதை ஃபிக்ஸட் பார்ட்டிஷனிங் அப்படின்னு சொல்கிறோம். பார்ட்டிஷனோட சைஸு சேமாகவும் இருக்கலாம் அல்லது வெவ்வேறையாகவும் இருக்கலாம். இதில் ஸ்பேனிங் அப்படிங்கிறது அலவுடு கிடையாது. ஸ்பேனிங்னா என்னென்னா, இப்போ ஒரு ப்ராசஸ் 8 MBக்கு வருது. 8 MBக்கு வருது, ஆனால் பார்ட்டிஷனோட சைஸ் 4 MB தான் அப்படின்னா வெவ்வேறு இடத்துல இருக்கக்கூடிய 4 MBயை சேர்த்து நான் அந்த ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணிக்குவேன் அப்படின்னா முடியாது. ஏன்னா இது கான்டிகுவஸ் மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக். கண்டினியூவாக இருக்கிற பார்ட்டிஷன்ஸை, கண்டினியூவாக இருக்கிற மெமரி பிளாக்ஸை தான் எடுத்து நம்மளால் ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நான் கான்டிகுவஸ் டெக்னிக்கில் வேணால் ஸ்பேனிங் அலவுடாக இருக்கும். ஆனால் கான்டிகுவஸ் மெத்தடில் ஸ்பேனிங் அப்படிங்கிற விஷயம் அலவுடு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் நம்மளோட ரேமு. அதோட சைஸு 4 MB, 8 MB, 16 MB அண்ட் 16 MBன்னு 4 பார்ட்டிஷன்ஸ்க்கு நம்ம ரேமை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அண்ட் பிகினிங்கில் நம்ம ஓஎஸை ரேமில் லோட் பண்ணியிருக்கோம். ரேமில் ஓஎஸை லோட் பண்ணால் தான் அதோட சர்வீசஸை நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போது P1 அப்படிங்கிற ப்ராசஸ் 1 MBக்கு வருது. நம்மளுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனோட சைஸு 4 MB. 1 MBயை மட்டும் P1க்கு அலோகேட் பண்ணிவிட்டு மிச்சம் 3 MB ஃப்ரீயாக இருக்கும். அதை வேறு எந்த ப்ராசஸாலையும் அக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டிஷனும் ஒரு ப்ராசஸ்க்கு மட்டும்தான் டெடிக்கேட்டடாக ஒர்க் ஆகும். அந்த 3 MB வேஸ்ட்டாக இருக்கிறத நம்ம இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுக்கு தேவையானதை விட அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ மெமரி ஸ்பேஸு யூஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அதை இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிளில் ஒவ்வொரு பார்ட்டிஷனோட சைஸும் 4 MB, 8 MB, 16 MB அண்ட் 16 MBன்னு இருக்குது. இப்போது 32 MBயோட ஒரு ப்ராசஸ் வருது அப்படின்னா அந்த ப்ராசஸை இங்கே லோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா ப்ராசஸோட சைஸு பார்ட்டிஷனோட சைஸை விட அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஃபிக்ஸட் பார்ட்டிஷனிங் மெத்தடு ப்ராசஸோட சைஸ் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு லிமிட் பண்ணுது. இன்னொன்று, எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங் இருக்கும். ஸோ இது டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங்கையும் லிமிட் பண்ணுது. ஒருவேளை இந்த எல்லா பார்ட்டிஷனோட சைஸும் சேமாக இருக்குது அப்படின்னா இதை விட இன்னும் மெமரி எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 4 பார்ட்டிஷனுக்கும் 4 MB தான் சைஸு. ஒவ்வொரு பார்ட்டிஷனும் 4 MB 4 MB 4 MBன்னு இருக்குது அப்படின்னா 8 MB சைஸில் இல்லை 5 MB சைஸில் ஒரு ப்ராசஸ் வந்தால் கூட அதை நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபிக்ஸட் பார்ட்டிஷனிங். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் ஈஸி டு இம்ப்ளிமெண்ட், லோ ஓவர்ஹெட். அதாவது அதிகமான ரிசோர்ஸஸ் தேவை. அதிகமான ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இங்கே நம்பர் ஆஃப் ப்ராசஸே ரொம்ப கம்மி தான். இது ரொம்ப ப்ரெடிக்டபிள். எவ்வளோ மெமரி தேவை அப்படிங்கிற, எந்த லொக்கேஷன்லேருந்து எந்த லொக்கேஷனுக்கு நம்ம மெமரி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். நோ எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன். இந்த எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிற ப்ராப்ளம் எங்கே வரும் அப்படின்னா டைனமிக் பார்ட்டிஷனிங்கில் தான் வரும். ஸோ இந்த ஃபிக்ஸட் பார்ட்டிஷனிங்கில் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் கிடையாது. ஒரு ப்ராசஸோட ஒர்க்கை இன்னொரு ப்ராசஸ் இன்டர்ஃபியர் பண்ணாது. டீபக் பண்ணுறது ஈஸி. ஏன் அப்படின்னா இவ்வளோ தான் பார்ட்டிஷன், இந்த லொக்கேஷனில் தான் இந்த நம்மளோட ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கும்போது அதில் உள்ள எரர்ஸை கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். டிஸ்அட்வான்டேஜஸ்னால் என்னென்னா, இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் இருக்குது, இதோட ப்ராசஸோட சைஸ் இவ்வளோ தான் நம்ம லிமிட் பண்ணுறோம், அண்ட் டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங்கையும் நம்ம லிமிட் பண்ணுறோம். அடுத்தது டைனமிக் பார்ட்டிஷனிங். டைனமிக் பார்ட்டிஷனிங் அப்படிங்கிறது ஃபிக்ஸடு பார்ட்டிஷனிங்கில் நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை
ப்ராப்ளம்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்காக க்ரியேட் ஆனது அந்த டைனமிக் பார்ட்டிஷனிங். நம்ம சிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது புதுசாக ஒரு டெக்னிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா பழைய டெக்னிக்கை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுறோன்னு கிடையாது. எங்கே அது தேவையோ அங்கே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஃபிக்ஸடு பார்ட்டிஷனிங் தேவையான இடத்துல ஃபிக்ஸடு பார்ட்டிஷனிங், இல்லை டைனமிக் பார்ட்டிஷனிங் தேவையா டைனமிக். அதே மாதிரி தான் நம்ம எவல்யூஷன்லேயும் சரி, நம்ம ஏற்கனவே நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம ஓஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறக்காக முழுசாக விட்டுற மாட்டோம். பழச உள்ள டெக்னிக்ஸ் எங்கே தேவையோ அந்த இடத்துல அந்தந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த டைனமிக் பார்ட்டிஷனிங் மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபிக்ஸடு பார்ட்டிஷனிங்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை எலிமினேட் பண்ணுது. ஃபிக்ஸடு பார்ட்டிஷனிங்கில் என்ன பிரச்சனை? பார்ட்டிஷனோட சைஸ் ஃபிக்ஸடு. ஸோ பார்ட்டிஷன் சைஸை நான் ஃபிக்ஸ் பண்ணலை, ஓஎஸ்க்கு தேவையான இடத்த கொடுத்துட்டு அடுத்த ப்ராசஸ் என்னென்ன சைஸில் வருதோ அதுக்கு தகுந்த சைஸுக்கு நான் என்னோடய ரேமை அலோகேட் பண்ணி கொடுப்பேன். 1 MBக்கு வருதா, ஓகே 1 MBக்கு அலோகேட் பண்ணி கொடுப்பேன். 2 MB வருதா, ஸோ 2 MB ரேமை அலோகேட் பண்ணி கொடுப்பேன். ப்ராசஸோட சைஸும் பார்ட்டிஷனோட சைஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால அங்கே இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிற ப்ராப்ளம் கிடையாது. ஓஎஸ் இருக்குது ரேமோட ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனில், அடுத்து ஃபர்தர் பார்ட்டிஷன்ஸில் 2 MBக்கு ஒரு ப்ராசஸ், 7 MBக்கு ப்ராசஸ், 1, 5ன்னு வர்ற அமௌண்ட்டுக்கு தகுந்தாப்பில் எல்லா ப்ராசஸும் லோட் ஆகுது. இங்கே எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்குது. அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட் ஃப்ரீ ஸ்பேஸ்லேயும் ஒரு 8 MBக்கு ஒரு ப்ராசஸ் லோட் ஆகிருக்கு. இப்போது P1ம் P4ம் அதோட ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுச்சு. P1ஓட ஸ்பேஸ் எவ்வளோ? 2 MB, P4ல் 5, அப்போ மொத்தம் 7 MB காலியாக இருக்குது. புதுசாக ஒரு ப்ராசஸ் 7 MBயில் எனக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருது. நம்மக்கிட்ட 7 MB அவைலபிள் ஸ்பேஸ் இருந்தாலும் கூட அந்த ப்ராசஸை லோட் பண்ண முடியாது. ஏன்னா இது கண்டினியூஸாக இல்லை, வெவ்வேறு இடத்துல ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஸோ ஸ்பேஸ் அவைலபிளாக இருந்தும் கூட நம்மளால் வேறு ப்ராசஸை லோட் பண்ண முடியாது அப்படின்னா அது எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைனமிக் மெமரி அலோகேஷனில் முக்கியமான ப்ராப்ளம் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன். அட்வான்டேஜஸ்னு பார்த்தா இங்கே இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் கண்டிப்பாக கிடையாது. டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங் அதை லிமிட் பண்ணலை. அடுத்து ப்ராசஸோட சைஸ் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த லிமிட்டேஷனும் கிடையாது. ஆனால் இங்கே எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்குது. இன்னொன்று, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ப்ராசஸோட சைஸை நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரெடிக்ட் பண்ணி தான் நம்மளால் அந்த ப்ராசஸை ரேமில் லோட் பண்ண முடியும். இந்த வேலையெல்லாம் ஓஎஸ் எப்படி செய்யுது அப்படின்னா அது ஒரு டேபிளை மெயின்டைன் பண்ணுது. மெமரி லொக்கேஷன்ஸ் இவ்வளோ, இந்த லொக்கேஷன்லேருந்து இந்த லொக்கேஷன் வரைக்கும் இந்த ப்ராசஸ் லோடாக இருக்குது, அந்த ப்ராசஸ் இப்போ எலிமினேட் ஆகுது. அதாவது அந்த இடத்துல இப்போ ஹோல் வருது, அந்த ப்ராசஸ் ரேமை விட்டு வெளியில் போகுது. ஹோல்னால் இந்த ஸ்பேஸு ஃப்ரீயாக இருக்குது, மெமரி லொக்கேஷன் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை ஹோல் அப்படிங்கிற டேர்ம்லேயும் சொல்லுவோம். அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் ரேமு மெயின்டைன் பண்ணிக்கும். புதுசாக ஒரு ப்ராசஸ் வரும்போது எந்த லொக்கேஷன் காலியாக இருக்குது, எந்த லொக்கேஷன் வர்ற ப்ராசஸ்க்கு தேவையான ஸ்பேஸை வச்சுருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை ஒரு டேபிளாக மெயின்டைன் பண்ணி அந்த ரெக்வஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்கும். இவ்வளோதாங்க ஃபிக்ஸட் அண்ட் டைனமிக் பார்ட்டிஷனிங். தேங்க்யூ.